ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஜிவிஎஃப்எம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான சில சினிமா தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக நம்ம அப்டேட்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேட்டருகளில் பெரிய மசாலாவாக போட்டு கலக்கி எடுத்த கருப்பு படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய சக்ஸஸ் பார்த்துட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் பார்த்தீங்கன்னா வர ஜூன் 12 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. எப்படி பார்க்கலாம், தேட்டருகளில் பெரிய சக்ஸஸ் பார்த்த மாதிரி ஓடிடியிலும் பெரிய சக்ஸஸ் பார்க்குமா இந்த ஃபிலிம் சொல்லிட்டு நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா 100 சாமி. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா பிச்சைக்காரன் படத்தோட டேரக்டர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணி முடிச்சிருக்காரு. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் விஜய் ஆண்டனி, திர்ஷன், சுவாசிகா இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கான ட்ரைலர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் பொறுத்தவரையுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. அவுட்புட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேட்டர்களில் எந்த மாதிரி இந்த படம் ஒர்க் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஜூன் 19 தேட்டர்களை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மூவி எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தேட்டர்களில் பண்ண போது. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரைலர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். என்னை பொறுத்தவரை இந்த ட்ரைலர் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. விஷ்ணு விஷாலோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அதாவது கட்டா குஸ்தி பார்ட் 1 பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா தேட்டரிகளில் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ், அதே மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து இந்த படத்துக்கான ரவுண்ட் 2 கட்டா குஸ்தி 2 பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு ரிலீஸுக்கு வெயிட் பண்ணுறாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோமோ ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லக்ஷ்மி இவங்க 2 பேரும் இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஷான் ரோல்டன். இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா செல்லாயோ. இவர் பார்த்தீங்கன்னா சிலுக்குவார்பட்டி சிங்கத்தோட டேரக்டர். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா தேட்டரில் ஜூலை 3 ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. சேதுபதியோட ஸ்லம் டாங் படத்தோட ட்ரைசர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வந்திருக்கு. மியூசிக் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் விஜய் சேதுபதி, சம்யுக்தா மேனன் இவங்க 2 பேரும் இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாதன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் தேட்டரில் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போதும். அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்தை தேட்டரில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து விஷாலோட மகுடம் படத்தோட ட்ரீசர் அப்டேட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு நம்ம விஷால். இந்த படத்தோட ட்ரீசர் பார்த்தீங்கன்னா ஜூன் 10 ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக ஒரு மாசான ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் விஷால் இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காரு. விஷால் தான் இந்த படத்தை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஜிவி பிரகாஷோட மியூசிக் எந்த மாதிரி இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் சொன்ன நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.